ஹலோ வெல்கம் டு டிஎன்டிடிஆர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் 3rd மீட்டம்கான ஒரு ப்ரீவியஸ் இயர் ஒரிஜினல் கொஷின் தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எங்களோட சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் இதில் கொடுத்துருக்கிற 2 மார்க் அண்ட் 3 மார்க் கொஷினை நீங்கள் தரவு பண்ணிங்கனாலே இப்போ நடக்க போகிற எக்ஸாமில் உங்களால் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 5 மார்க்ஸ்க்கு தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் யாதுன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து வினாயின் 2, காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர். 3, சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல் கேட்டிருக்கிறாங்க. அடுத்து வினாயின் 4, வாழ்வில் உயர கடினமாக டேஸ் வேண்டும். வினாயின் 5, இடுகுறிப்பெயரை எடுத்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து பொருள் தருக. கொடுத்துருக்க வார்த்தைகளுக்கு அதாவது வார்த்தைகளுக்கு நீங்கள் பொருளருக்கு எழுதணும். தண்டருள் சுயம். அடுத்து சொற்றொடரில் அமைத்து எழுதுக. ஆலோசனை செடி கொடுகள். இதுக்கு 2 மார்க் கொடுத்துருக்காங்க. அடுத்து பொறுத்துக கேட்டிருக்கிறாங்க. அடுத்து ஏவேனும் 5 வினாக்களுக்கு விடையளிக்க. அதாவது 2 மார்க் கொஷின் ஏதாவது 5 நீங்கள் அட்டன் பண்ணணும். ஸோ இதில் கொடுத்துருக்க கொஷின்ஸ் எல்லாத்தையுமே தரோப்படுங்க. அண்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் நீங்கள் ஒரு தடவை எழுதி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னென்ன கொஷின்றதை பார்க்கலாம். வினாயின் 12, தாராபாரதியின் பாடலில் இடம்பெற்றுள்ள கவிஞர்களின் பெயர்களை குறிப்பிடுக. அடுத்து 13, காந்தியடிகள் மதுரை மீனாட்சியம்மன் கோயிலுக்குள் முதலில் ஏன் நுழையவில்லை. வினாயின் 14, யாருக்கு தொண்டு செய்ய வேண்டும். அடுத்து வினாயின் 15, பழம் வேர் ஆகியவற்றின் இயல்பு யாது. 16, அமுத சுரபியின் சிறப்பு யாது. 17, பிற உயிர்களை எவ்வாறு காப்பாற்ற வேண்டும். அடுத்து 18, ஈகை பற்றிய வள்ளுவரின் கருத்து யாதுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து இவையினும் 2 வினாக்களுக்கு விடையளிக்க. இதுவும் 2 மார்க் கொஷின். வினாயின் 19 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல் என்றால் என்ன. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். வினாயின் 20, பின்வரும் தொடரில் உள்ள 4 வகை சொற்களை எழுதுக. வளவனும் தங்கையும் மாநகர பேருந்தில் ஏறினர். 21, பெயர் சொல் எத்தனை வகைப்படும், அவையாவை. அடுத்து 22, காரண பெயர் என்றால் என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து 3 மார்க் கொஸ்டின், காந்தியடிகளின் உடைமாற்றத்துக்கு காரணமாக அமைந்த நிகழ்வினை எழுதுக. பராபரக்கண்ணியில் தாய்மணவர் கூறுவன யாவை. அடுத்து 25, மணிப்பல்லவத்தீவு எவ்வாறு காட்சியளித்தது. 26, காந்தியடிகளுக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பு யாதுன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து அடிப்பில்லாமல் எழுதுக. புல்வெளி எல்லாம் என தொடங்கும் பாடலை எழுதுக. அடுத்து பகுத்துண்டு என தொடங்கும் திருக்குறளை எழுதுக கேட்டிருக்காங்க. அடுத்து கலைச்சொல்லறிக. அடுத்து அகரவரிசைப்படுத்துக கேட்டிருக்காங்க. வினாயின் 30. அடுத்து 31, இருபொருள் தருக. ஸோ இந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து எவையினும் ஒன்றனுக்கு மட்டும் விடையளிக்க. அதாவது 5 மார்க் கொஷின். என்னென்ன கொஷின் பாருங்கள். வேலுநாச்சியார் சிவகங்கை மீட்ட நிகழ்வை சுருக்கமாக எழுதுக. அடுத்து 34, கட்டுரை எழுதுக. தேசிய ஒருமைப்பாடு பற்றி நீங்கள் கட்டுரை எழுதணும். 35, பாதம் கதையை சுருக்கி எழுதுக. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.